ஓம் சாய்ராம். சாய்ராம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய 101வது எபிசோடு. இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 100வது எபிசோடில் வந்து டாக்டர் வினித் சிட்லூரிமா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இங்கிலீஷில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து நான் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்றதை வந்து தமிழில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து முதல்ல பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுடையும் எங்களுடைய நண்பர்களுடையும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா, யாராச்சும் ஒரு பக்தருக்கு போய் சேரணும், யாராச்சும் ஒரு பக்தர் அவங்க வாழ்க்கையில் வந்து பாபாவை தெரிஞ்சுக்கிறணுன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். பட் பாபாவோட அனுகிரகத்தில் நிறைய பக்தர்கள் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் கதைகள் கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து சந்தோஷமாக கமெண்ட் கொடுக்குறீங்க. அது ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறது, உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட மிகப்பெரிய ஆசையாக தான் நாங்கள் அதே போல் எங்களுடைய டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட் அதில் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான நான் நன்றி சொல்லணும்னா என்னோடய வினிமாவுக்கு நான் சொல்லணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி டார்ச்சர் பண்ணுவேன். கால் பண்ணி, அம்மா நாளைக்கு இந்த கதை சொல்ல போகிறேம்மா, இந்த கதையை பற்றி சொல்லுங்கம்மா. அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்களும் சொல்லுவாங்க, இந்த கதையை பற்றி ரொம்ப ஆழமாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே இங்கிலீஷில் எல்லா வீடியோஸும் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழில் பண்ணுறதுனால அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஏஜ்லேயும் அவங்களுக்கு எவ்வளவோ ஒர்க் இருக்குது. இருந்தாலும் நமக்காக நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறணும் பாபாவை பற்றின்னு சொல்லி அவங்க டைம் எடுத்து நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க, நிறைய படித்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மொத்தமாக உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேங்க. இன்னும் எங்களோட லாஸ்ட் ப்ரீத் இருக்கிற வரைக்கும் எங்களால் முடிஞ்ச பாபாவை பற்றியான, பாபாவின் அற்புதமான பக்தர்களை பற்றி ஆனால் கதைகளை வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். வித் சோர்ஸ், நாங்கள் எதிலிருந்து எடுத்திருக்கோம், எந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, யார் எங்களுக்கு சொன்னாங்கன்ற சோர்ஸோட உண்மையான விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து நாங்கள் ஆசைப்பட்டது. அதே போல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 1000 எபிசோட்ஸ்க்கு மேலே பண்ணணும். 1, 2, 3ன்றதெல்லாம் சும்மா பேர் கணக்கு தாங்க. ஆனால் லைஃப்பில் வந்து என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கதை, பாபா கதை வந்து உங்களை மாற்றுச்சுன்னு சொல்லும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு நாங்கள் நினைப்போம். இது ஒரு சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு 100 எபிசோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் இன்றைக்கி நம்ம லீலாவுக்கு போகலாம். ட்ரிபியூட் டு வினித் சிட்லூரிமா. இந்த வினிமான்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, வினித் சிட்லூரிமா வந்து பார்த்திங்கன்னா 1943 1943 வந்து தமிழ்நாட்டில் அரவங்காடுன்ற இடத்துல வந்து பிறந்தாங்க. அவங்க வீட்டில் மொத்தம் 4 பேர். அதில் வந்து இவங்க தான் 4வது ஆளாக பிறந்தாங்க. சின்ன வயசில் அவங்க எப்படி அவங்க குடும்பம் பாபா வழிக்கு போனாங்க, எப்படி பாபா ஈர்த்து இழுத்தாங்கன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரவங்காட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, வினிமாவோட அப்பா வந்து ஒரு நாத்திகவாதி. அவருக்கு வந்து கடவுள் பக்தி கிடையாது, கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வினிமாவோட அம்மா வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்க. நிறைய சர்ஜரி, ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியும் அவங்களோட உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து நிறைய இடங்களில் நிறைய டாக்டர்ஸ், நிறைய மருத்துவர்கள்லாம் பார்த்தும் கூட அவங்க உடல்நிலையை வந்து சரிப்படுத்த முடியலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வினித் சிட்லூரி அம்மாவுடைய அப்பா வந்து ஒரு பேப்பர் படிக்கிறார். அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்து பேப்பரில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி சவுத் இந்தியாவில், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ன்ற இடத்துல வந்து நாகசாய் மந்திர்ன்னு இருக்குது. அந்த நாகசாய் கோவிலுக்கு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவர் வராரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சத்குரு சாய்நாத்துடைய பக்தர். அவர் எங்கே போனாலும் பாபாவுடைய பிரச்சார் பண்ணுவார். யார் கஷ்டம்னு அவர்கிட்ட போனாலும் பாபாவுடைய அற்புதங்கள்லாம் சொல்லி அவங்கள வந்து பாபா வழிக்கு கொண்டு வருவார். ப்ளஸ் பாபாவுடைய உதியெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் படிக்கிறார். அந்த ஹிந்து பேப்பரில் படித்தோடனேவும் அவருக்கு வந்து யோசிக்கிறார், நம்ம வேணும்னா இவரை போய் பார்க்கலாமா
அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இவங்க ஹோல் குடும்பமும் கிளம்பி அரவங்காடு அங்கேருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற நாகசாயின்ற கோவிலுக்கு வராங்க. அந்த நாகசாய் மந்திர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 35 வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து நாகமாக காட்சி கொடுத்துருப்பாருன்னு சொல்லி தமிழ் சாய் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். அந்த கோவில் தான் அது. அப்போது நரசிம்ம சுவாமிகள் பார்க்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கிடச்சி. அப்போ சுவாமிகள்கிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. அப்போ நரசிம்ம சுவாமிகள் வந்து என்ன செய்கிறாருன்னா பாபாவுடைய ஒரு சின்ன பாபாவுடைய படம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய ஒரு உதி கொடுத்து, இந்த உதியை வந்து நீங்கள் வந்து நைட் தூங்கும்போது உடம்புல தேய்ச்சிக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, பாபா நாமத்தை சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வினிச்சிட்லூரி அம்மாவோட அப்பாவுக்கு வந்து என்ன இந்த சாம்பலா எல்லாத்தையும் மாற்ற போகுதுன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வினிமா வந்து ஒரு கதவு கிட்ட நின்று அப்படியே ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நரசிம்ம சுவாமிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வினிச்சிட்லூரி அம்மாவை வந்து கூப்பிட்றாங்க, இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வினிமாவும் ரொம்ப ஒரு குழந்தை, அவங்களும் போகிறாங்க. உள்ளே போனோடனே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் என்ன செஞ்சாருன்னா அவங்கள தூக்கி அவரோட மடியில் வச்சு அவங்களோட தலை முடியை வந்து அப்படியே கோதி விட்டு நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து வினிமாவோட அம்மா என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நரசிம்ம சுவாமிகள் கொடுத்த பாபாவுடைய படத்தை வீட்டில் வச்சு அந்த உதியை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாபாவோட நாமத்தை சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு வாரத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்தோடனேவும் வினிமாவோட அப்பா வந்து ரொம்ப வியந்து பார்க்குறாரு. என்னம்மா உடம்புக்கு முடியலையே, நீ என்ன இப்போது ரெடியாக குக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனேவும் அப்பா அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நான் இந்த சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவரால் நம்ப முடியலை. என்னடா இது, நம்ம இவ்வளோ டாக்டர்ஸ் மருத்துவர்கள் எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு போனோம், இந்த சாம்பல் வந்து இவங்களை குணப்படுத்திருச்சா அப்படின்னதுனேவும் அவர் வந்து யோசிக்கிறார். யார் இந்த பாபா, இந்த சாம்பல்னா என்ன, இந்த உதினா என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவை பற்றியும் பாபாவுடைய லீலைகளை பற்றியும் தேட ஆரம்பிக்கிறார். வினிச்சிட்லூரி அம்மாவுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பாபா மேலே பக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஹோல் குடும்பத்துக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர், இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் இந்தியா மத்திய பிரதேசான ஜபல்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அப்போது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஹோல் குடும்பமும் சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு வந்து 1950 நன்றி சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது நரசிம்ம சுவாமிகள் வந்து சொல்கிறாரு வினிச்சிட்லூரி அம்மா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் இந்தியாவுக்கு போகிறீங்க, அங்கே போய் பாபாவோட பிரச்சார் பண்ணுங்க, பாபாவை பற்றி எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொன்னோடனேவும் இவங்க ஹோல் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்க கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க ஜபல்பூர் போகிறாங்க. மத்திய பிரதேஷ் போனோடனேவும் அங்கே அவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் இருக்கிற அவருடைய செக்ஷனில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வியாழக்கிழமை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய சஷ்டங்கம், பாபாவை பற்றி பேசுகிறது, பாபாவுடைய ஆரத்தி, இது எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து சில பேர் வந்து வேலை பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு பாபா படம் இருக்குது. அந்த படத்தை பார்த்தோன்னேவும் இவர் வந்து முஸ்லீமா, நீங்கள் முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. முஸ்லீம் குடும்பத்துக்கிட்டலாம் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முஸ்லீம் இல்லைங்க, நாங்கள் வந்து பிராமின்னு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷிரடி சாய்நாத். இவர் வந்து எல்லாமே நம்ம பார்க்கலாம். இவர் ராமர், இவர் கிருஷ்ணர், இவர் ஆஞ்சநேயர், எல்லாமே இவர் அவதார சித்த புருஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஹிந்து முஸ்லீம் சண்டை அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வினிமா வீட்டில் ரொம்ப சின்ன வயசில் இருந்தேவும் சாய் சச்சரித்திர பாராயணம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா சரித்திரம் இதெல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து பாபாவை பற்றி கொண்டு போகிறதான டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த காலத்தில். அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களே பயப்படுறாங்க. இவங்க அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவர் ஒர்க் பண்ணுற வினிமாவோட அப்பா ஒர்க் பண்ணுற அந்த ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கோவில் கட்டுறாங்க. அந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவ சாய் டெம்பிள். பாபாவோட கோவில் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டு புனேயில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஏன் புனேயில் செட்டில் ஆகுறாங்கன்னா, அப்போ புனேயில் செட்டில் ஆகிட்டோன்னா நம்ம வந்து 4 மணி நேரத்தில் ஒரு பஸ்ஸை பிடிச்சா ஷீர்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க புனேயில் செட்டில் ஆகிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வினிமா வந்து ஜபல்பூரில் வந்து அவங்களோட ஸ்கூல் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜபல்பூரில் வந்து அவங்களுடைய மெடிக்கல் முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களோட பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற காலேஜில் வந்து அவங்களோட பிஜி படித்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட மெயின் திங்கிங்கே என்னென்னா, அவங்களுடைய 50 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து பாபாவுக்காக சேவை பண்ணணும். எந்த ஒரு கமிட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடாது. 50 வயசுக்கு அப்புறம் பாபாவுக்காக மட்டும்தான் நம்ம சேவாவில் இருக்கணும். 50 வயசு வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் நம்ம பண்ணலாம். 50 வயசுக்கு அப்புறம் பாபாவுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மெடிக்கல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போய் அங்கே ஒரு கிளினிக்கில் வந்து அவங்க வந்து ஒரு டாக்டராக அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அமெரிக்காவில் அவங்க வேலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியும் அவங்க நினச்ச மாதிரியும் 50 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து ஷீர்டியில் வந்து செட்டில் ஆகலான்னு பார்க்குறாங்க. அப்போது ஷீர்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, பாபாவுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மரத்தோட காற்று கூட, ஒரு மரத்தில் இருக்கிற கிளை வந்து ஆடாது. அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா பாபா அனுமதி கொடுத்தா தான் அந்த காற்றை அடிக்கும், அந்த கிளையே ஆடும். அதுபோல் பாபா எனக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு. நான் ஷீர்டியில் வந்து சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சதான்னு சொல்லி ஒருத்தர் வராரு. சதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்லா தேடுதலுக்கும், ஏன்னா பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பக்தர்களின் அனுபவங்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சச்சரிதத்திலையும் சச்சரிதத்துக்கு அப்பாற்பட்ட பக்தர்கள் எல்லாத்தையும் தேடி போய் அவர் எடுத்துகிட்டு வந்தது தான் பக்தர்களின் அனுபவங்கள். அதே போல் வினிச்சிட்லூரியம்மா என்ன செய்கிறாங்கன்னா, பாபாவை பற்றி, பாபாவுடைய இப்போ இருக்கிற டிவோட்டிஸ் வீட்டில் பாபாவுடைய விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி தேடி அவங்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தவர் இந்த சதான்றவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளர்ப்பு பையன். இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்படி அவங்க பாபாவோட இதில் இருக்கும்போது தான் பாபாவுடைய பாதுகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பாபாவுடைய பாதம் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திர தாதா பாட்டேல்ன்றவரோட வீட்டில் ஷீர்டியில் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செவுத்தில் வந்து பாபாவுடைய பாதுகை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அந்த பாதுகையை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஷீர்டியிலேருந்து 8 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய் மந்திர் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் மந்திர்னு சொல்லி கட்டுறாங்க. ஒரு பெரிய பாபா கோவில் வந்து கட்டியிருக்காங்க கொராலேன்ற கிராமத்தில். அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாபாவுடைய குருஸ்தான்லேருந்து வேப்ப மரம் எடுத்துகிட்டு வந்து அந்த மரம் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய பாதுகா, அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய ஒரிஜினல் நெகட்டிவ் ரோல், அந்த கொடை வச்சு பாபா நிற்பார் பார்த்திங்களா, அந்த படத்தோட ஒரிஜினல் நெகட்டிவ் பிரிண்ட்டோட பிக்சர் அங்கே இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புனேல இருந்து நிறைய பேர் வந்து பாத யாத்திரையாக வருவாங்க பாபாவை பார்க்குறதுக்கு. பல்லக்கு இதிலெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க பாபாவை. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 360க்கு மேலே பல்லக்கு வரும். கிட்டத்தட்ட அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு, தங்குறதுக்கான இடம் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வித் ஃப்ரீ காஸ்ட். பாபாவோட இதில் அன்னதானம் இதெல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலுக்கு வந்து ராதாகிருஷ்ணமாய் ஹால் அப்படின்னு வைக்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா பாபா கிட்ட வந்து நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பக்தை இந்த ராதாகிருஷ்ணமாய். அவங்கள பற்றி இவங்க தெரிஞ்சுக்கணும். யாருங்க இது ராதாகிருஷ்ணமாயின்னு கேட்கும்போது இவங்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை வந்து அந்த ஹாலுக்கு வந்து இவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய விஷயங்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதை தேடி புத்தகங்களாக அவங்க வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நமக்கு மொபைல் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்தில் அவங்க தேடி போனாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சதா வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க வினிமா, இந்த மாதிரி நிமோன்கர்ன்ற கிராமம் இருக்குது, அங்கே வந்து நிமோன்கரோட வீடு இருக்குது, போய் கண்டுபிடிச்சிட்டு வா, அவ்வளோதான். இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. இவர் வந்து நிமோன்கர் கிராமத்துக்கு போவார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்கும். அந்த கிராமத்தில் 1000 வீட்டையும் தேடுவார். தேடிட்டு அவர் 4 நாளுக்குள்ளே திரும்ப ஷீரடிக்கு போய் அம்மா கிட்ட சொல்லணும். இவர் வந்து பயப்படுறாரு. 3 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. 4வது நாள் ஆயிடுச்சு, அவர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. வீட்டுக்கு போனால் அம்மா வந்து திட்டுவாங்களே, என்ன நீ எதுவுமே கண்டுபிடிக்காமல் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் பயந்து ஒரு மரத்துக்கடியில் படுத்திருக்கார். அப்போது அந்த வழியாக ஆடு மேய்ச்சிட்டு போகிற ஒருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தம்பி ஏன் இந்த பனியில் இங்கே படுத்திருக்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் நிமோன்கர் கிராமத்தில் நிமோன்கரை தேடி வந்தேன், ஆனால் அவர் கண்டுபிடிக்க முடியல ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ஆடு மேய்க்கிறவர், அந்த நேர ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் நிமோன்கரோட ஜென்ரேஷன் எல்லோரும் இருக்காங்க, அதுதான் அவங்க வீடுன்னு சொன்னோடனே அவர் வேகமாக ஓடி போய் அந்த வீட்டுக்கு போவார். திரும்பி பார்ப்பார், அந்த ஆடு மேய்க்கிறவரையும் பார்த்துருக்க மாட்டார், அந்த ஆடுகளையும் பார்க்க மாட்டார், எல்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி பாபா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா சுத்தமாங்க ஒரு மொபைல் ஃபோன், எந்த ஒரு கான்டாக்ட், எந்த அட்ரஸும் இல்லாமல் விலைப்பறலையில் தீட்சித் வீடு இருக்குது, அவ்வளோதான். இதை வச்சு தேடி போவாங்க. அது மட்டும் இல்லாமல் பூட்டி வந்து நாக்பூரில் இருக்கார். அது எந்த நாக்பூர், சவுத் நாக்பூரா, இதெல்லாமே தேடணும். இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி பாபா நிறைய இடத்துல அனுகிரகம் பண்ணாங்க. இவங்க எல்லா இடத்தையும் பொக்கிஷமாக எடுத்துகிட்டு வந்து புத்தக வாயிலாக எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. வினி சிட்லூரிமா எல்லா புக்ஸும் இங்கிலீஷில் இருக்கு. 7 புக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தம் 9 புக்கு, அதில் 7 புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. முதல் 2 புக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பி ரைட்ஸ் இல்லாமல் அவங்க வெளியிட்டுட்டாங்க. அதனால நிறைய பேர் அந்த புக்கிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்களோட உழைப்பு வந்து அங்கே அவ்வளோ இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பாபாவை பற்றி சொல்கிறாங்க, பாபாவை பற்றி புத்தகம் எழுதுகிறாங்க, ராதாகிருஷ்ணமாய் புக்குன்றாங்க, நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய பக்தரான ரேகே வந்து இங்கே இருக்கார். அவருடைய வீட்டுக்கு வந்து தேடி போய் அவரை போய் இன்டர்வியூ எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அவங்களாக கண்டுபிடித்ததாக அவங்க வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன்னா அவங்களுடைய உழைப்புக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த காலத்தில் அவ்வளோ உழைத்திருக்காங்க அவங்க எல்லாருமே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 70 வருஷமாக இப்போது பாபாவோட பிரச்சாரில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 77 வயசு ஆகுது. இப்போயும் நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, அவங்க வந்து பாபாவோடைய இடங்கள், பாபா எப்படி நடந்து வருவார், பாபா எப்படி லெண்டி பாக்குக்கு போவார், பாபா எந்த டயத்துக்கு வருவார், பாபா எந்த டைரக்ஷனில் பிக்சாவுக்கு போவார், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நடந்தே கூட்டு போய் காட்டுவாங்க. காட்டி எல்லா இடத்தையும் சொல்லி காட்டுவாங்க. சொன்னதுக்கு பிறகு அவங்க வந்து தட்சணை கேட்பாங்க. என்ன தட்சணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காட்டின எல்லாத்தையும் நீங்கள் அடுத்து ஒரு 5 பேத்துக்கு காட்டணும். இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற தட்சணை. இது எல்லாமே அவங்க வந்து செய்கிறாங்க. இப்பயும் பாபாவுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வயசுலேயும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வினிமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷன் இப்போ நிறைய புதுசாக ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் தான் ஷிரடிக்கு வராங்க. ஷிரடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இது வந்து ஒரு ரிசார்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இந்த கிரேட் பவர்ஃபுல் பூமி. பாபா இருந்த காலத்தில் இந்த ஷீரடி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷிலாதி. ஷிலாதி அப்படின்னா என்னென்னா, ஷிலானா மவுண்டைன், பெரிய மலை, தி அப்படின்னா புக்தி. இங்கே வர்றவங்க, இந்த சிலாடின்ற இடத்துக்கு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகாந்த மவுனில் இருப்பாங்க. ஏகாந்த மவுன் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து தான் பணக்காரன் ஏழை, தாங்கிட்ட குழந்தை இருக்குது இல்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலில் வந்து தலை சிறந்து அவங்க வந்து நிறைய சாதனைகள் பண்ண இடம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பரபிரம்மமான ராஜாத்தி ராஜ் அவர் இருந்த 60 வருஷமாக இருந்த இடம், பொற்கால பூமி இந்த ஷிலாதின்ற கிராமம். இந்த ஷீரடிக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து உடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும். ஏன்னா அந்த காலத்தில் ராதாகிருஷ்ணமாய் அம்மா வந்து
பார்த்திங்கன்னா பக்தர்கள்கிட்ட பாபா கிட்ட எப்படி பேசணும், சத்தம் போட்டு பேசக்கூடாது, பணிவாக பேசணும், இப்படி தான் ட்ரெஸ் போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம இந்த கிரேட் ராஜாதி ராஜான சாய்நாத் தர்பாருக்கு போகிறோம். அப்படி போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிட்டு போகணும். நம்ம ட்ரெஸ் நம்ம வந்து ரொம்ப நீட்டாக போகணும். அந்த இடத்துல கண்ட இடத்துல எச்சி துப்பக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற உதி ப்ளஸ் லட்டு பிரசாதெல்லாம் வந்து எடுத்துட்டு அந்த கவர்லாம் கீழே போடக்கூடாது. ஏன்னா பாபாவுடைய பிரசாதம் அது. அந்த காலத்தில் துவாரகமாயில் பாபா வந்து அவர் கையால் அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது அவ்வளோ பேர் வாங்குறாங்க. அந்த பிரசாதம் நமக்கு இப்போ லட்டுவா உதியாக வருது. அதை வந்து நம்ம வந்து கீழே போட்டு அதை மிதிப்பட வைக்கிறக்கூடாது. பொறுப்பான இடத்துல அதை வைக்கணும். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு புண்ணிய பூமி. இந்த ஷிர்டி கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய இடத்துக்கும் போனதில்லை. அவங்கெல்லாம் சினிமா மூலமாக தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்க. அவ்வளோ கிராமங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் ஷிர்டிக்கு வரும்போது நீங்கள் நிறைய பேர் நம்மளில் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன டவுசரு ஷர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அளவு கம்மியான உடைகள் அணிந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அணிஞ்சு வராதிங்க. அவங்கெல்லாம் அந்த கிராமத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசாக இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து பாபாவை பார்க்க வர்றவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி அறகுறையான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கும் போது உங்களை பார்க்கும்போது அந்த கர்மாவை வந்து நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஏன்னா அந்த கர்மா வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த கர்மா வந்து லைஃப் லாங் அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நீங்கள் வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு மகாராஜோட தர்பார். அந்த தர்பாரில் வந்து ரொம்ப நீட்டாக கவர் பண்ணி நம்ம வந்து உடை அணிஞ்சிட்டு வரணும். நம்ம கோவா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் பாபா இருந்த அந்த புண்ணிய பூமிக்கு வர்றப்போ இந்த மாதிரி உடையெல்லாம் அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து கெஞ்சி சொல்கிறாங்க. அவங்க எப்பயுமே எங்ககிட்ட சொல்கிறது என்னன்னு தெரியுமுங்கண்ணா சாரம், நான் உங்ககிட்ட சொல்லணும். எப்பயுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தீபக் நம்ம வந்து எங்கர் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ பெரிய மகான் இவ்வளோ பெரிய ஞானியை வந்து நம்ம கொண்டு போகணும் தீபக். நீங்கள்லாம் அதெல்லாம் செய்யணும். யாரும் எந்த ஒரு பேர் பெருமை பணம் எதுக்கும் ஆசைப்படாமல் உண்மையாக செய்யணும் சொல்லி அவங்க கூட இருக்கிற எங்களை மாதிரி நிறைய பேர்த்த வந்து அம்மா வந்து இப்போ இருந்தே நிறைய சொல்லுவாங்க. பாபாவை பற்றி நிறைய படிங்க, பாபாவை பற்றி சொல்லுங்கள், பிரச்சார் பண்ணுங்கள், சஸ்தாங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தான் அந்த 100th எபிசோடில் அம்மா சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். மீண்டும் நாளைக்கு இருந்து சாய் லீலாக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் சாய்நாத்.